வணக்கம். உங்கள் ஜோதிடர் கோவிந்தராஜன். இப்போ 12 ராசிக்காரர் இருக்கிறோம். 12 ராசிக்காரர் யார் யார் வியாபாரம் பண்ணால் கரெக்டாக இருக்கும், சொந்த தொழில் பண்ணுறவங்க யார் யார் கரெக்டாக இருப்பாங்க, எது நல்லா வரும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். பொதுவாகவே கன்னி ராசிக்காரங்க எப்போவுமே சொந்த தொழில் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிரம்ப இருக்கும். அவங்களுக்கு அந்த சான்ஸ் இருக்குது. ஏன்னா 10வது வீடுங்கிற தொழில் ஸ்தானம், அந்த வீடு புதன் வீடாக இருக்கிறனால புதன் வியாபார கிரகம். அதனால் கன்னிராசிக்காரங்க எப்போ தொழில் தொடங்கினாலும் கரெக்டாக வரும். அது பொதுவான இது. அப்போ கன்னிராசிக்காரர் எல்லாம் மற்றவங்க தொழில் சொந்தமாக பண்ணக்கூடாது அப்படின்னா அப்படி அல்ல. ஒருத்தரோட ஜாதகத்தில் லக்னத்துக்கு 10ஆம் வீடு நல்லா இருக்கணும். 10ஆம் வீடு தான் ராஜ்யஸ்தானம், தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த 10ஆம் வீட்டுக்காரன் நல்லா வலுவாக இருந்தான்னா தொழில் தாராளமாக தொடங்கலாம். அப்போ தொழில் தொடங்கினா மட்டும் போதுங்களா, ஓஹோன்னு வந்துருமா? 2ஆம் வீட்டை பார்க்கணும், வருமானம் கொடுக்கறதை பார்க்கணுமில்ல. தொழில் மட்டும் நான் கடை வச்சுட்டேனுங்க, வியாபாரமே ஆகலைங்கன்னா அது மாதிரி வருமானத்தை கொடுக்கறக்கு வாக்கு தனம் குடும்பம்னு சொல்கிற 2ஆம் வீட்டை பார்க்கணும். 2ஆம் வீட்டுக்காரன் பலமாக இருந்தான்னா வருமானம் வரும். சரி, தொழிலும் நல்லா இருக்குது, வருமானமும் நல்லா இருக்குது. அப்போ இது அதுக்கடுத்தது என்னங்க அப்படின்னு சொன்னால் இதை அனுபவிக்கக்கூடிய 5ஆம் வீட்டை பார்க்கணும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருந்தால் தான் இந்த தொழில் நிற்கி. அப்போ 5ஆம் வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும், 5ஆம் வீட்டை நல்ல கிரகங்கள் பார்க்கணும். 5ஆம் வீடும் பார்த்தாச்சு, நல்லா இருக்குதுங்க. அப்போ இன்னென்னுங்க பார்க்கணும், லாபத்தை கொடுக்கறதுக்கு 11ஆம் வீடு, லாபஸ்தானங்கிறது 11ஆம் வீடு. அந்த 11ஆம் வீட்டுக்காரன் நல்லா இருந்தால் தான் லாபம் கொடுக்கும். தொழிலாயிருச்சு, வருமானம் ஆயிடுச்சு, அனுபவிக்கிறதுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆயிடுச்சு, லாபமும் ஆயிடுச்சு. இதை அனுபவிக்க, அதாவது என்ஜாய் பண்ணக்கூடிய சுகஸ்தானம் 4ஆம் வீடு. இந்த 4ஆம் வீட்டையும் பார்க்கணும். அப்போ ஒரு தொழில் அப்படின்னு சொன்னாலே, சொந்தமாக பண்ணுறது அப்படின்னாலே 10ஆம் வீடு, 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 5ஆம் வீடு, 11ஆம் வீடு, இத்தனை கிரகங்களும் நல்லா இருக்குதா, வலுவாக இருக்குதா, இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்த்து தான் தொழிலை நிர்ணயம் பண்ணணும். அப்போ உங்கள் இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் தொழில் தனியாக பண்ணால் நல்லா இருக்குமா, என்னோடய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது, என்னோடய ஸ்தானத்தில் வருமானம் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்யுங்க.